இந்த உலகத்தில் எல்லோருக்கும் காதல் வரும். ஆனால் எல்லோருக்கும் உண்மையான காதல் கிடைக்காது. சில காதல்கள் வாழ்க்கையை அழகாக்கும், சில காதல்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் ஒரு சில காதல்கள் ஒரு மனிதனையே புதிய மனிதனாக மாற்றும். இது விக்ரம் மற்றும் காவ்யா கதையல்ல, இது உண்மையான காதலின் மதிப்பு சொல்லும் கதை. விக்ரம் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சாதாரண பையன். அவனுடைய அப்பா ஒரு விவசாயி, அம்மா வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை கவனித்தார். பணம் அதிகம் இல்லை, ஆனால் அன்பு அதிகம் இருந்தது. விக்ரம் எப்போதும் ஒரு விஷயம் மட்டும் நினைப்பான். ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆகணும், என் பெற்றோர்களை பெருமைப்பட வைக்கணும். அவன் தினமும் 8 கிலோமீட்டர் சைக்கிளில் கல்லூரிக்கு போவான். வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் அவன் கனவு மட்டும் நிற்கவில்லை. ஒரு சாதாரண நாள், ஆனால் அது விக்ரத்தின் வாழ்க்கையை மாற்றினார். அவன் கல்லூரிக்குள் நுழைந்தபோது ஒரு பெண் வெள்ளை மற்றும் நீல நிற சால்வார் அணிந்து மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் காவ்யா. அவள் முகத்தில் ஒரு அமைதி, அவள் கண்களில் ஒரு அழகு. அவளை பார்த்த அந்த நொடியிலேயே விக்ரத்தின் இதயம் சொன்னது, இவள்தான். அவன் நண்பன் சுரேஷ் அருகில் வந்து கேட்டான், சுரேஷ், டேய் விக்ரம், என்னடா இப்படி ப்ரீஸ் ஆகிட்டே இருக்க? விக்ரம் சிரித்து கொண்டு, தெரியலடா, ஆனால் அவளை பார்த்ததும் என் மனசு வேற மாதிரி இருக்கு. அந்த நாள் முதல் விக்ரத்தின் வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. ஒரு நாள் காவ்யா லைப்ரரியில் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். விக்ரம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனசு சொன்னது, இன்று பேசணும், இல்லைனா இனிமேலும் பேச முடியாது. அவன் மெதுவாக அவளிடம் சென்றான். விக்ரம் பயத்துடன், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புக் முடிஞ்சதும் எனக்கு கொடுக்க முடியுமா? காவ்யா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு சிரிப்பு. காவ்யா, ஆம், கண்டிப்பா. அந்த ஒரு வார்த்தை விக்ரத்திற்கு உலகமே கிடைத்த மாதிரி இருந்தது. அந்த நாள் முதல் அவர்கள் நண்பர்களாக ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்தது, நட்பு அதிகமானது. அவர்கள் தினமும் பேச ஆரம்பித்தார்கள். காலை குட் மார்னிங், இரவு குட் நைட், சிறிய விஷயங்களையும் ஷேர் செய்தார்கள். ஒரு நாள் விக்ரம் சோகமாக இருந்தான். காவ்யா கேட்டாள், காவ்யா, என்ன விக்ரம், ஏன் சோகமாக இருக்க? விக்ரம், என் குடும்ப நிலைமை நினைச்சா நான் பெரிய ஆளாக முடியுமா என்று சம்டைம்ஸ் பயமாக இருக்கு. காவ்யா சிரித்தாள். காவ்யா, உன்னால் முடியும் விக்ரம், நான் உன்னை நம்புகிறேன். அந்த வார்த்தை விக்ரத்தின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் காவ்யா கல்லூரிக்கு வரவில்லை. அந்த நாள் முழுவதும் விக்ரம் மனசு அமைதியாக இல்லை. அவன் புரிந்து கொண்டான், நான் அவளை காதலிக்கிறேன். ஆனால் அவன் மனசு ஒரு கேள்வி கேட்டது, நான் ஒரு ஏழை பையன், அவள் என்னை காதலிப்பாளா? அடுத்த நாள் காவ்யா கல்லூரிக்கு வந்தாள். ஆனால் அவள் முகத்தில் சோகம் இருந்தது. அவள் விக்ரத்தை பார்த்து சொன்னாள், விக்ரம், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த வார்த்தை விக்ரத்தின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அது என்ன? காவ்யா என்ன சொல்ல போகிறாள்? அது காதலா அல்லது பிரிவா? விக்ரம் ஒரு சாதாரண கிராமத்து பையன். காவ்யா அவன் வாழ்க்கையில் வந்த ஒளி. நட்பு காதலாக மாறியது. ஆனால் ஒரு நாள் காவ்யா சொன்னால், விக்ரம், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை விக்ரத்தின் இதயத்தை நிறுத்தியது. அது காதலின் ஆரம்பமா அல்லது பிரிவின் ஆரம்பமா? காவ்யா அமைதியாக நின்றாள். விக்ரம் அவளை பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. விக்ரம், என்ன காவ்யா, என்ன விஷயம்? காவ்யாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. காவ்யா, விக்ரம், என் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. நாங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த ஊரை விட்டு போகணும். அந்த வார்த்தை விக்ரத்தின் உலகத்தை உடைத்தது. அவன் பேச முடியவில்லை. அவன் மனசு மட்டும் கத்தி கொண்டிருந்தது. இல்லை, இது நடக்கக்கூடாது.
அந்த நாள் முதல் விக்ரம் அமைதியாகி விட்டான். அவன் சிரிப்பு குறைந்தது. அவன் மனதில் ஒரே கேள்வி, காவ்யா இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நாள் காவ்யா கேட்டான், காவ்யா, நான் போன பிறகு என்னை மறந்துடுவியா? விக்ரம் உடனே சொன்னான், விக்ரம், இந்த உலகத்தையே மறந்தாலும் உன்னை மறக்க முடியாது. காவ்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு மாலை, மழை பெய்து கொண்டிருந்தது. விக்ரம் மற்றும் காவ்யா பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தார்கள். விக்ரம் இனிமேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் மனசு சொன்னது, இப்போ சொல்லவில்லை என்றால் இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது. விக்ரம், காவ்யா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். காவ்யா அமைதியாக பார்த்தா. விக்ரம் உணர்ச்சியுடன், நான் உன்னை காதலிக்கிறேன் காவ்யா. நீ இல்லாமல் என் வாழ்க்கையை நினைக்க முடியாது. அந்த நொடி உலகமே அமைதியாக இருந்தது. காவ்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அது சோக கண்ணீர் இல்லை, அது சந்தோஷ கண்ணீர். காவ்யா, நானும் உன்னை காதலிக்கிறேன். விக்ரம். அந்த நொடி விக்ரத்தின் வாழ்க்கையின் சந்தோஷமான தருணம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். காதலில் பணம் இல்லை, பதவி இல்லை, உண்மையான மனசு மட்டும் இருந்தது. காவ்யா, விக்ரம் ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாகணும், அதுதான் என் ஆசை. விக்ரம், நான் கண்டிப்பாக ஆகுவேன். உனக்காக, என் குடும்பத்துக்காக. அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். எதுவாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மறக்க மாட்டோம். நாட்கள் வேகமாக கடந்தது. காவ்யா போகும் நாள் வந்தது. ரயில்வே ஸ்டேஷன். அந்த இடம் அவர்களின் இதயத்தை உடைத்தது. காவ்யா அழுகையுடன், விக்ரம், என்னை மறந்துடாதே. விக்ரம் கண்ணீருடன், நீதான் என் வாழ்க்கை காவ்யா. ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பித்தது. காவ்யா தூரமாக சென்றான். விக்ரம் அங்கேயே நின்றான். அவன் இதயம் உடைந்திருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு தீர்மானம் பிறந்தது. அந்த நாள் விக்ரம் ஒரு முடிவை எடுத்தான். நான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும். ஒரு நாள் காவ்யாவை பெருமைப்பட வைக்கணும். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு இன்னும் பெரிய சோதனையை வைத்திருந்தது. காவ்யா மீண்டும் அவன் வாழ்க்கையில் வருவாளா, அல்லது அது அவர்களின் கடைசி சந்திப்பா? விக்ரம் மற்றும் காவ்யா, அவர்கள் காதல் உண்மையானது. ஆனால் வாழ்க்கை அவர்களை பிரித்தது. ரயில்வே ஸ்டேஷனில் கண்ணீருடன் பிரிந்த அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். எதுவாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மறக்க மாட்டோம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைப்பது போல இருக்காது. காவ்யா போன பிறகு விக்ரத்தின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் தினமும் அவள் நினைவில் வாழ்ந்தான். அவன் ஃபோனை பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஆனால் அது வரவில்லை. ஒரு நாள் ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வந்தது. அவன் எடுத்தான். காவ்யா. ஹலோ விக்ரம். அந்த ஒரு குரல் அவனுக்கு உயிர் திரும்பிய மாதிரி இருந்தது. விக்ரம். காவ்யா, நீ எப்படி இருக்க? காவ்யா, நான் நல்லா இருக்கேன். நீ? அவர்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தார்கள். டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அவர்களின் காதல் இருந்தது. நாட்கள் கடந்தது. விக்ரம் தனது படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவன் நினைத்தான், நான் வெற்றி பெறணும். அதுதான் காவ்யாவுக்கு நான் கொடுக்கிற உண்மையான காதல். அவன் இரவு பகல் பார்க்காமல் படித்தான். அவன் நண்பன் சுரேஷ் கேட்டான், சுரேஷ், டேய், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? விக்ரம், என் கனவுக்காக, என் காதலுக்காக. ஒரு நாள் விக்ரம் காவ்யாவுக்கு கால் செய்தான். ஆனால் அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் அவள் பேசவில்லை. விக்ரம் கவலைப்பட்டான். என்ன ஆயிற்று? ஒரு நாள் அவள் மெசேஜ் அனுப்பினாள். சாரி விக்ரம், நான் பிஸி. அந்த ஒரு வார்த்தை விக்ரத்தின் மனசை உடைத்தது. முன்பு அவள் ஒருபோதும் இப்படி பேசவில்லை. உண்மையில் காவ்யாவின் வாழ்க்கையிலும் பிரச்சனை ஆரம்பித்தது. அவளுடைய அப்பா அவளுக்கு மேரேஜ் பற்றி பேச
ஆரம்பித்தார். ஒரு ரிச் ஃபேமிலி, ஒரு நல்ல வேலை, அனைத்தும் பர்ஃபெக்ட். ஆனால் அவளுடைய மனசு மட்டும் விக்ரத்தோடு இருந்தது. அவள் தினமும் அழுதாள். ஆனால் அவள் விக்ரத்திடம் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அவள் பயந்தாள். அவன் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. விக்ரம் தினமும் கால் செய்தான். ஆனால் அவள் பேசவில்லை. ஒரு நாள் அவன் மெசேஜ் அனுப்பினான். நான் ஏதாவது தவறு செய்தேனா? ரிப்ளை வரவில்லை. அந்த இரவு விக்ரம் அழுதான். முதல் முறையாக ஒரு பையன் தன் காதலுக்காக அழுதான். அவன் மனதில் ஒரு கேள்வி. அவள் என்னை மறந்து விட்டாளா? ஒரு நாள் விக்ரத்திற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது காவ்யாவிடம் இருந்து. விக்ரம், இனிமேல் என்னை கான்டாக்ட் பண்ணாதே. அந்த ஒரு மெசேஜ் அவன் இதயத்தை உடைத்தது. ஏன் காவ்யா இப்படி சொன்னாள்? அவள் உண்மையிலேயே அவனை மறந்து விட்டாளா? அல்லது அதற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகமா இருக்கிறது? விக்ரத்தின் வாழ்க்கை ஒரே ஒரு மெசேஜில் உடைந்தது. விக்ரம், இனிமேல் என்னை கான்டாக்ட் பண்ணாதே. அந்த மெசேஜ் அவன் இதயத்தை மட்டுமல்ல, அவன் ஆன்மாவையே உடைத்தது. ஏன் காவ்யா இப்படி சொன்னாள்? அது துரோகமா அல்லது ஒரு தியாகமா? அந்த நாள் முதல் விக்ரம் மாறிவிட்டான். அவன் யாரிடமும் பேசவில்லை. அவன் ஃபோனில் இருந்த காவ்யாவின் ஃபோட்டோஸை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனசு கேட்டது. நான் ஏதாவது தவறு செய்தேனா? ஆனால் ஒரு பதிலும் இல்லை. அவன் ஒரு முடிவை எடுத்தான். நான் அழ வேண்டாம், நான் வெற்றி பெறணும். அவன் தனது முழு கவனத்தையும் வாழ்க்கையில் செலுத்த ஆரம்பித்தான். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்தது. விக்ரம் கடுமையாக உழைத்தான். அவன் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைத்தது. அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆரம்பித்தான். பணம் வந்தது, மரியாதை வந்தது. ஆனால் அவன் மனசில் இருந்த காதல் மட்டும் போகவில்லை. காவ்யாவின் நினைவுகள் இன்னும் உயிரோடு இருந்தது. ஒரு நாள் விக்ரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தனது நண்பனை பார்க்க சென்றான். அவன் காரிடாரில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்கள் நின்றது. அங்கே ஒரு பெண், அதே முகம், அதே கண்கள். அது காவ்யா. ஆனால் அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். அவள் கண்களில் சோகம் இருந்தது. விக்ரம் அதிர்ச்சியில் நின்றான். அவன் மெதுவாக அவளிடம் சென்றான். விக்ரம் அதிர்ச்சியுடன், காவ்யா. காவ்யா மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. விக்ரம், ஏன் காவ்யா, ஏன் என்னை விட்டு போனாய்? காவ்யா அழ ஆரம்பித்தாள். காவ்யா, நான் உன்னை விட்டு போகவில்லை விக்ரம். உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் போனேன். விக்ரம் குழப்பமடைந்தான். விக்ரம், என்ன சொல்கிற? காவ்யா மெதுவாக சொன்னாள். என் அப்பா பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆனது. அவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. டாக்டர் சொன்னார் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. அவள் அழுதாள். அவர்கள் என்னிடம் ப்ராமிஸ் வாங்கினார்கள், அவர்களின் விருப்பப்படி மேரேஜ் பண்ணிக்கோ என்று. நான் உன்னிடம் சொன்னால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விடுவாய் என்று பயந்தேன். அதனால்தான் நான் உன்னை விட்டு விலகினேன். அந்த உண்மை விக்ரத்தின் இதயத்தை உடைத்தது. ஆனால் அதே நேரத்தில் அவன் காவ்யாவின் காதலின் ஆழத்தை புரிந்து கொண்டான். விக்ரம் கேட்டான், நீ சந்தோஷமா இருக்கியா காவ்யா? காவ்யா அமைதியாக இருந்தாள். பின்னர் சொன்னால், நான் மேரேஜ் பண்ணவில்லை விக்ரம். அதிர்ச்சி அடைந்தான். காவ்யா, நான் யாரையும் காதலிக்க முடியவில்லை. என் இதயம் இன்னும் உன்னுடையது. அவள் தொடர்ந்தாள். நான் உன்னை விட்டு போனது உன்னை இழக்க அல்ல, உன்னை வெற்றி பெற வைக்க. விக்ரத்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. விக்ரம் காவ்யாவின் கையை பிடித்தான். விக்ரம், உண்மையான காதல் ஒருபோதும் தோற்காது காவ்யா. சில மாதங்கள் கழித்து விக்ரம் தனது பெற்றோருடன் காவ்யாவின் வீட்டிற்கு சென்றான். இந்த முறை
யாரும் அவர்களை பிரிக்கவில்லை. அவர்களின் காதல் இணைந்தது. இந்த உலகத்தில் உண்மையான காதல் அதிகம் பேசாது. அது தியாகம் செய்யும். அது காத்திருக்கும். அது ஒருபோதும் துரோகம் செய்யாது. உண்மையான காதல் தாமதமாக வெல்லும், ஆனால் கண்டிப்பாக வெல்லும்.